தூய ஆவியானவரும் தாய்மையும். அன்பார்ந்தவர்களே, ஒரு பங்கிலே புதுநன்மை பெறுவதற்காக தயாரிப்பு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு மாணவ மாணவியரிடமும் கேள்விகள் கேட்டுக்கொண்டு வந்தார் அந்த பங்கு குரு. ஒரு சிறுமியிடம் சிலுவை அடையாளம் வரையும்படி கேட்டார். அந்த சிறுமி சற்று நேரம் பதில் சொல்லாமல் விழித்தாள். சரி, நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்ன அந்த பங்கு குரு தந்தை மகன் என்று சொல்ல, தாயின் பெயராலே ஆமேன் என முடித்தாள் அந்த சிறுமி. அன்பார்ந்தவர்களே, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 இறைவசனங்கள். என்றும் நம்முடன் இருந்து நமக்கு ஆதரவு தந்து நம்மை ஊக்கப்படுத்தும் தூய ஆவியானவரை தாய்க்கு ஒப்பிடுவது எத்துணை பொருத்தமானது. தூய ஆவியானவரின் துணையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேடுவோம். அவர் நம்மை அரவணைத்து பாதுகாப்பான வழியில் வழி நடத்துவார்.